அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பிரம்மாண்டமான கோட்டைகள் கட்டியவர்களை நாம் பார்த்திருப்போம். பெரும் பெரும் மாளிகைகளை நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவர்களை நாம் பார்த்திருப்போம். ஏன், ஒரு ஊரையே உருவாக்கியவரை கூட நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இவ்வுலகத்திலே ஒரு மனிதர் சுவனத்தை உருவாக்கியிருக்கிறார் என்று சொன்னால் எம்மால் நம்ப முடிகிறதா? ஆம், 1400 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மன்னர் கட்டிய சுவனத்தை குறித்து அல் குர்ஆன் பேசுகிறதா? யார் அந்த அரசர்? அவர் கட்டிய சுவனம் எதற்காக? தற்பொழுது அந்த சுவர்க்கம் பூமியில் எங்கு இருக்கிறது என்று ஏராளமான கேள்விகளுக்கான பதிவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த பதிவை முழுமையாக காணுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தனது திருமறையிலே 89வது அத்தியாயம் வசனம் 6, 7, 8 ஆகிய இந்த 3 வசனத்தில் ஆது கூட்டத்தினரை பற்றியும் அவர்கள் பேரர்களை பற்றியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கு பேசுகிறான். அந்த மக்கள் எந்த விஷயத்தை செய்தார்கள் என்பதை நீங்கள் அறியவில்லையா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். அந்த சமூகம் குறித்தும் அந்த சமூகத்தை ஆண்டு வந்த ஷத்தாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடிய அரசனை குறித்து அல்லாஹ் அந்த திருவசனத்திலே பேசுவான். யார் அந்த ஷத்தாத் என்கின்ற அரசன்? இவன் ஆது சமூகத்திற்கு பின்வந்த ஒரு சமூகத்தின் அரசனாக இருந்தான். இச்சமூகம் ஓமனுக்கும் ஹதரமௌத்துக்கும் இடையே உண்டான அந்த பாலைவனங்களுக்கு மத்தியில் உள்ள அந்த சிறிய இடத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தனர். அதாவது நமக்கு புரியும்படி கூறினால், இவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய சிரியாவில் ஒரு பகுதியிலே அவர்கள் வாழ்ந்ததாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். மேலும் அவர்கள் அறியாமை காலத்தில் மூழ்கி இருந்ததாகவும் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றியும் அல்லாஹுவினுடைய வல்லமையை பற்றியும் எடுத்துரைப்பதற்காக நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஷத்தாதிடம் தன்னுடைய தீனை எத்தி வைப்பதற்காக அவர்களிடம் அனுப்பவே, ஷத்தாதிடம் சென்ற நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனிடம் அல்லாஹுவின் வல்லமையை குறித்தும் நாம் இறைவனை வணங்கினால் நாம் நிச்சயம் சுவனத்தில் செல்லலாம் என்று கூற, அதற்கு ஷத்தாத், சுவனம் என்றால் என்ன? அதற்கு ஷத்தாத், சுவனமா? சுவனம் என்றால் என்ன? அது எப்படி இருக்கும் என்று கேட்கிறான். அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சுவனம் என்பது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும், அதிலே தங்க மாளிகைகள் இருக்கும், மேலும் பிரம்மாண்டமான பல விஷயங்கள் சுவனத்திலே அடங்கியிருக்கின்றது என்பதாக சுவனத்தை பற்றி நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வர்ணிக்க ஆரம்பிக்கின்றனர். பின்பு இதை கேட்ட ஷத்தாத், இந்த சொர்க்கத்தை என்னால் உருவாக்க முடியுமே, இந்த பூமியிலேயே நான் அந்த சுவனத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்பதாக அல்லாஹுவிடத்தில் சவால் விட்டு இந்த உலகத்திலே ஒரு சுவனத்தை கட்டுவதற்கு ஷத்தாத் உத்தரவிடுகிறான். தன்னுடைய சிற்றரசர்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறான். அதாவது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடத்திலேயும் நீங்கள் தங்க நகைகளையும் ஆபரணங்களையும் நீங்கள் கைப்பற்றி வாருங்கள் என்பதாக கூறவே, அவர்கள் சென்று மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்க வைரோரியங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். தன்னுடைய கஜானாவில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வத்தையும் போட்டு 1000 இன்ஜினியர்மார்களை வைத்து பிரம்மாண்டமான ஒரு சுவனத்தை ஷத்தாத் அங்கே உருவாக்குகிறான். மேலும் அந்த சுவனத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். அதாவது, இந்த சுவனத்தினுடைய சுவர்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதாவது தங்கத்தினால் ஆன சுவர்களாக இருக்கும். மேலும் தங்கத்தினால் ஆன தூண்களையும் அந்த தூண்களுக்கு மேலாக கூரைகளிலே, அதாவது மின்னுவதற்காக நவரத்தினங்களையும் அவன் அங்கே
ஏற்படுத்தினான். மேலும் வானளாவிய பெரிய பெரிய கோபுரங்களை அவனுடைய அந்த சுவனத்திலே அவன் ஏற்படுத்தினான். மேலும் வீதிகளிலே மண் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த மண்ணிற்கு பதிலாக குங்குமத்தையும் அம்பர் என்று சொல்லப்படக்கூடிய நறுமணத்தையும் அந்த மண்ணிற்கு பதிலாக அவன் தரையிலே ஏற்படுத்தினான். அது மிகவும் நறுமணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிட்டது. எனவே வீதியெங்கும் நறுமணம் கமழக்கூடிய ஒரு ஏற்பாட்டை ஷத்தாத் அரசன் தன்னுடைய சுவனத்தில் ஏற்படுத்தினான். மேலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரத்தை போன்று இல்லாமல் தங்க மரங்களை போன்று அவன் செயற்கையாக அவனுடைய சுவனத்திலே ஏற்படுத்தினான். அதற்கு இலைகளாகவும் கனிகளாகவும் மரகதங்களையும் மாணிக்கங்களையும் அவன் நிறைத்து அதனை தொங்கவிட்டான். மேலும் அந்த சுவனத்திலே நீரோடைகள் அமைக்க வேண்டும் என்ற இருக்கையில் அதிலே கூழாங்கலுக்கு பதிலாக நவரத்தினங்களை தண்ணீரில் அவன் செலுத்தினான். மேலும் இவ்வாறு பல ஏற்பாட்டுகளை செய்ததற்கு பின்பு சுவனத்தில் வேலையாட்கள் என்பதாக 500 பேர்களை அவன் நியமித்து அவர்களுக்கென சில கூடாரங்களை அவன் அமைத்து தந்தான். அந்த கூடாரங்களிலே தனியாக ஒரு வெளிச்சத்தை அங்கு அவன் ஏற்படுத்தினான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சுவனத்தையும் அவன் சுமார் 300 வருடமாக அவன் இந்த சுவனத்தை முழுமையாக அவன் கட்டி முடித்தான். முடித்ததற்கு பின்பாக ஒரு நாள் தொலைதூரத்தில் அவனுடைய சமூகத்தை சார்ந்த அனைத்து மக்களையும் அவன் ஒன்று கூடி அந்த சுவனத்தில் நுழைவதற்காக வேண்டி திறப்பு விழாவுக்காக வேண்டி காத்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை அங்கு நிகழ்த்தி காட்டினான். ஷத்தாதினுடைய ஒரு தொலைந்து போன ஒரு ஒட்டகம் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் அவனுக்கு முன்பதாக செல்லுகிறது. அதோ என்னுடைய தொலைந்து போன ஒட்டகம் ஓடுகிறது என்பதாக ஷத்தாதும் பின்னாடியே செல்லுகிறான். பார்த்தால் அங்கே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கிறார்கள். இவனுடைய உயிர் அங்கேயே கைப்பற்றப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த அனைத்து சமூகத்தையும் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு இடியினுடைய சத்தத்தை கொண்டு முழு சமூகத்தையும் அழித்தான். அதில் ஒருவர் கூட உயிர் தப்பவில்லை. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ அந்த சொர்க்கம் இருக்குதா? இப்போ அந்த அளவுக்கு தங்கத்தாலான சுவர்களும் மாணிக்கங்கள் நிறைந்த அந்த பொக்கிஷங்கள் நிறைந்த அந்த சுவனம் இன்றும் இருக்கிறதா என்று ஒரு சந்தேகம் நம்மிடத்தில் வரலாம். ஆம், நிச்சயம் அந்த சுவனம் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த பிரம்மாண்டமான சுவனத்தை மக்களுடைய கண்களை விட்டும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் இந்த சுவனத்தை கண்டிருக்கிறார். அவர்தான் நபித்தோழர் அப்துல்லா பின் கிலாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த செய்தியை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அப்துல்லா பின் கிலாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை பாலைவனத்தில் பயணிக்கக்கூடிய நேரத்திலே ஓய்வெடுப்பதற்காக சற்று நேரம் அமருகிறார்கள். அப்பொழுது அந்த தன்னுடைய ஒட்டகம் அவரை விட்டும் செல்லுகிறது. அதை தேடி அவர்கள் செல்லக்கூடிய நேரத்திலே தூரத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரம் தென்படுகிறது, ஒரு பட்டணம் தென்படுகிறது. அந்த பட்டணத்தினுடைய கதவோ மிகப்பெரும் பிரம்மாண்டமாகவும் மிக பெரியதாகவும் இருந்தது. அதை நகர்த்தி அவர்கள் உள்ளே பார்க்கிறார்கள். மிக பெரும் ஒரு ஆச்சரியம் அவர்களுக்கு காத்து கொண்டிருந்தது. அதாவது முழு நகரமும் தங்கத்தாலும் வெள்ளியினாலும் அதை ஜொலிக்கக்கூடிய ஒரு காட்சியை கண்டு சற்று அதிர்ச்சியில் உள்ளானார் அப்துல்லா பின் கிலாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த சொர்க்க நகரத்திலிருந்து சில தங்கங்களை, சில நகைகளை, ஆபரணங்களை எடுத்து சென்று யமனிலே அதை விற்கிறார்கள் அப்துல்லா பின் கிலாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதை விற்று அதை தங்க காசுகளாக மாற்றி மீண்டும் தங்களுடைய ஊருக்கு திரும்புகிறார்கள். என்றாலும் அவர்கள் விற்ற அந்த நகையோ மிகவும் பழமை வாய்ந்த ஆபரணமாக இருந்ததன் காரணத்தினால் அது மக்களுக்கு மத்தியில் ஒரு பேசும் பொருட்டாக மாறிவிட்டது. இந்த செய்தி முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காதுக்கு வருகிறது. உடனடியாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் கிலாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து நடந்த செய்தியை அவர்கள் விசாரிக்கிறார்கள்.
உடனே அப்துல்லா பின் கிலாபா நடந்தவற்றையெல்லாம் அவர்களிடத்தில் கூறுகிறார்கள். இவ்வாறு நான் ஒரு பட்டணத்திற்கு சென்றேன், அது தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் ஆன ஒரு பட்டணமாக இருந்தது என்று நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கூறுகிறார்கள். உடனே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கிருந்த மிக பெரும் ஞானியான கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அழைத்தார்கள். அழைத்து இவ்வாறு கேட்கிறார்கள். கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில், யாராவது இந்த உலகத்திலே தங்கத்தினால் வெள்ளியினால் ஒரு நகரத்தை உருவாக்கியிருக்கிறார்களா, ஒரு நகரத்தை ஆண்டிருக்கிறார்களா என்று வினவ, அதற்கு கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிலளிக்கிறார்கள், ஆம், எங்களுடைய முன் வேதத்திலே இதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த தங்கத்தினால் வெள்ளியினால் கட்டிய அந்த ஒரு இடம் என்பது ஷத்தாத் என்ற அரசனால் அது கட்டப்பட்டுள்ளது. மேலும் அந்த அரசனுக்கு இறைவன் மாபெரும் ஒரு அழிவை கொடுத்தான். இந்த இடத்தை இந்த உலகத்திலே யாரும் கண்டதில்லை. ஆனால் இந்த சமூகத்தினுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு நபர் காண்பார் என்பதாக எங்களுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நபரை குறித்தும் அந்த நபருக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்கும் அவருடைய உடலில் என்பதையும் எங்களுடைய வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறியவுடன் உடனே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் கிலாபா அவர்களை அழைத்து, நீங்கள் சொன்ன அத்துணை அடையாளங்களும் இந்த நபருக்கு பொருந்துகிறதா என்று நீங்கள் பாருங்கள் என்று காண்பிக்கிறார்கள். வல்லாஹி, நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அந்த அத்துணை அடையாளங்களும் இந்த நபருக்கு இருக்கிறது என்று கஅபுல் அஹ்பார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வரலாற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை ஒன்றே ஒன்றுதான். அதாவது அல்லாஹ்வினுடைய குதிரத்திற்கு முன்னால், அல்லாஹ்வினுடைய வல்லமைக்கு முன்னால் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் ஒன்றுமில்லாதவை என்பதை அல்லாஹ் மீண்டும் இந்த வரலாற்றின் மூலம் நமக்கு நிகழ்த்தி காட்டிருக்கிறான். நாம் தான் எல்லாம் செய்வேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்கிற அந்த எண்ணத்தை அல்லாஹ் உடைக்கிறான். அல்லாஹ்வுக்கு போட்டியாக சுவனத்தை போன்று ஒரு பிம்பத்தை உருவாக்கிய ஷத்தாதிற்கு ஏற்பட்ட நிலைமையை நாம் அனுதினமும் அதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு வரலாற்றிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிறான். வல்ல இறைவன் அல்லாஹ்வினுடைய அந்த வல்லமையை விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை, நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.